ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க. அதாவது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சர்வே நம்பரில் இருக்க ஒட்டுமொத்த நிலத்துக்கும் வில்லங்கச்சான்று என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஈசி. ஸோ அந்த ஈசி வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொத்துக்கான அந்த இல்லங்கச்சான்று எந்த வருஷத்துலேருந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு சப்டிவிஷன் நம்பரோட ஈஸியும் டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் எப்போ நீங்கள் ஈஸி டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு சர்வே நம்பரில் இருக்க எல்லா நிலத்துக்கும் ஈஸி டவுன்லோட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அதை பற்றின தகவல் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த tnreginet.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது மொபைல் மூலமாகவும் இந்த வெப்சைட் ஒர்க் ஆகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க டேரெக்டாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா மின்னணு சேவைகள் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இது மேலே கர்சர் வச்சிங்கன்னா கீழே ரெண்டாவது ஆப்ஷன் வில்லங்கச்சான்று அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பைசாவும் செலவு பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நெட்வொர்க் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். வில்லங்கச்சான்று அப்படிங்கிறது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள் வில்லங்கச்சான்று விவரம் பார்வையிடுதல் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக டவுன்லோட் பண்ண மாதிரியே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வில்லங்கச்சான்று, ஆவணம் வாரியாக, மனை அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த வில்லங்கச்சான்று அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக மண்டலம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். மண்டலம் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சொத்து இருக்கக்கூடிய அந்த மண்டலம் எந்த மண்டலமோ அந்த மண்டலத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக மாவட்டம் வந்து கேட்பாங்க. இந்த மண்டலத்தில் எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்பாங்க. மாவட்டத்தினுடைய பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக சார் பதிவாளர் அலுவலகம், அந்த நிலம் எந்த சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கோ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சார் பதிவாளர் அலுவலகத்தை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக ஆரம்ப நாள், உங்களுக்கு எந்த தேதியிலிருந்து அந்த ஈஸி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 1975 நம்ம எல்லா சொத்துக்கும் இந்த ஈஸி வந்து டவுன்லோட் பண்ணலாம். இப்போ ஸ்டார் 3.0 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் புதுசாக வரப்போகுது. அது வந்துச்சு அப்படின்னா 1950 நம்ம ஈஸி வந்து டவுன்லோட் பண்ணலாம். இப்போ ஆரம்ப நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்த மாவட்டம் அண்ட் சார்பதிவாளர்களும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் எந்த வருஷத்துலேருந்து டேட்டா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே பாருங்கள். இந்த இடத்துல தரவு கிடைக்கும் காலத்திற்கு அப்படின்னு போட்டு இங்கே சொடுக்கவும் அப்படின்னு இருக்கும். இந்த க்ரீன் கலர் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். எழுத்தை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக, மண்டலம் வாரியாக எந்த தேதியிலேருந்து ஈஸி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு செலக்ட் பண்ணுறேன். இங்கே சொடுக்கவும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஈஸி டேட்டா அவைலபிலிட்டி சர்ச் அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும், ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அடிஷனலாக. அந்த விண்டோவில் போய்ட்டு தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் ஏதாவது தப்பாக டேட் செலக்ட் பண்ணாலும், இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் 2023 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா 1034 கூட காமிக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இல்லை அதாவது 1034க்கு தரவுகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம செலக்ட் பண்ண அந்த மண்டலத்தில் அந்த கிராமத்துக்கு வந்து இந்த வருஷத்துலேருந்து தான் உங்களுக்கு ஈஸி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அந்த வருஷத்துலேருந்து தான் நீங்கள் ஈஸி டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா வில்லங்கச்சான்றின் தரவு காணப்படும் காலம் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். இதில் போயிட்டு அந்த மண்டலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவட்டம் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆரம்ப நாள் 1975 இந்த கிராமத்துக்கு வந்து ஈஸி ஆன்லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதிகபட்சமாக 1975 தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆரம்ப நாள் செலக்ட் பண்ணுறேன். நான் 1975 கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த தேதியிலேருந்து இருக்கோ அந்த தேதியை நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா முடிவு நாளுங்கிறது இப்போது கரண்ட்டாக இன்றைக்கி டேட் வந்து செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் என்றைக்கு அந்த ஈஸி டவுன்லோட் பண்ணிங்களோ அன்றைக்கி டேட் செலக்ட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி உள்ள நாளை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு 5 செலக்ட் பண்ணுறேன். அடுத்தபடியாக புல விவரங்கள், அதாவது சர்வே டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். எந்த கிராமம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராமத்தினுடைய பெயரை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்வே நம்பர், புல எண் அப்படிங்கிறது சர்வே நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒட்டுமொத்த சர்வே நம்பருக்கும் ஈஸி டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற காரணத்தினால இந்த உட்பிரிவியன் அப்படிங்கிற பாக்ஸில் நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம். இது வந்து ஸ்டார் கிடையாது, கம்பல்சரி கிடையாது. நீங்கள் எதுவும் கொடுக்காமல் விட்டுறணும். அப்போ தான் அந்த ஒட்டுமொத்த சர்வே நம்பருக்கும் நம்ம ஈஸி டவுன்லோட் பண்ண முடியும். அதுவே நீங்கள் எதனா குறிப்பிட்டு ஒரு சப்டிவிஷன் நம்பரில் இருக்க அந்த நிலத்துக்கு மட்டும் ஈஸி வேணும் அப்படின்னா அந்த சப்டிவிஷன் நம்பர் என்னவோ அதை நீங்கள் இதில் என்டர் பண்ணிடணும்.
அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இப்போது சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் 2-3 நிலத்துக்கு கூட நீங்கள் ஒரே டைமில் ஈஸி வந்து டவுன்லோட் பண்ணலாம். அப்போது நம்ம எத்தனை நிலத்துக்கு ஈஸி டவுன்லோட் பண்ணுறோமோ அது வந்து 200 பேஜஸ்க்கு மேலே இருந்தால் மெயில் ஐடி வந்து கேட்கும். ஸோ நம்மளுடைய மெயில் ஐடி கேட்கும். அதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த மெயில் ஐடிக்கு அந்த ஈஸி வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. 200 பேஜஸ்க்குள்ளே இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதிலே டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். அது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். இப்போது நம்ம டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கீழே பாருங்கள் ஒரு கேப்சா நம்பர்ஸ் இருக்குது. அந்த கேப்சா நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக தேடுக அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கொடுத்தோன்னே ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸ் சர்ச் ஆகிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. உங்களது திருத்த இயலாநிலை ஆவண வடிவம் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது. திருத்த இயலாநிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய இங்கே சொடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரெட் கலரில் தமிழில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த லைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுடைய மொபைல்லையோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ வந்து டவுன்லோட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். அதுதான் உங்களுக்கான ஈஸி. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ஒரு சொத்திற்கான வில்லங்க சான்று. நீங்கள் எந்த தேடுதல் காலம்லேருந்து கொடுத்துருக்கீங்களோ அதிலிருந்தே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த மெத்தட் பயன்படுத்தி ஒரு சொத்தினுடைய எல்லா வில்லங்க சான்றையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சர்வே நம்பரில் இருக்க ஒட்டுமொத்த வில்லங்க சான்றை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இந்த பேஜ் உங்களுக்கு இங்கிலீஷில் மாற்றணும் அப்படின்னா அந்த டாப் ரைட் சைட் கார்னரில் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் அப்படிங்கிறத மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.